தமிழக அரசியல் வரலாற்றில் 2001ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் சட்ட நுணுக்கங்களும் அரசியல் வியூகங்களும் மல்லு கட்டிய ஒரு போர்க்களம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தது இன்றும் பேசப்படும் ஒரு சுவாரஸ்யமான பிளாஷ்பேக். 1991 முதல் 96 வரையிலான காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது தொடரப்பட்ட டான்சி நில ஊழல் வழக்கு மற்றும் கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு ஆகியவை ஜெயலலிதாவுக்கு பெரும் தலைவலியை தந்தன. டான்சி வழக்கில் 3 ஆண்டுகளும் பிளசன்ட் ஸ்டே வழக்கில் 2 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதித்து கோர்ட் உத்தரவிட்டது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது விதி. 2001 தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட முடியுமா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் அவர் எடுத்த முடிவு அனைவரையும் அதிர வைத்தது. ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, புவனகிரி, புதுக்கோட்டை என 4 தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார். ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றதால் மனு நிராகரிக்கப்பட்டது என்ற அவப்பெயர் வரக்கூடாது. மாறாக 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டதால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்ற தோற்றத்தை உருவாக்கவே இந்த 4 தொகுதி வியூகம் என அப்போது அரசியல் விமர்சகர்கள் கூறினர். 4 தொகுதிகளிலும் ஜெயலலிதாவின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைத்தது. எம்எல்ஏவாக இல்லாமலேயே முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜெயலலிதா. எனினும் தண்டனையை சுட்டிக்காட்டி சுப்ரீம் கோர்ட் அவரது பதவியை பறிக்க ஓ. பன்னீர்செல்வம் முதல் முறையாக முதல்வரானார். பின்னர் மேல்முறையீடு செய்து விடுதலையான பிறகு 2002ஆம் ஆண்டு ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தார் ஜெயலலிதா. இதனிடையே தேர்தல் விதிமுறைகளை மீறி 2க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மனு தாக்கல் செய்ததற்கு எதிராக திமுக தரப்பு நீதிமன்றம் சென்றது. முன்னாள் எம்பி குப்புசாமி சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அவர் மறைவிற்கு பின் முன்னாள் எம்பி விஜயன் இந்த விவகாரத்தை சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு சென்றார். நீண்ட காலமாக இந்த வழக்கு நடந்தது. 2016இல் ஜெயலலிதா மறைந்ததால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது.